ஹலோ, எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்கள் நான் வெஜிடேரியனில் ஒரு பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு. நான் வெஜிடேரியனில் வந்து மீல் மேக்கரை வச்சு கொஞ்சம் நான்வெஜ் மாதிரி பண்ண முடியும். பட் ஆனால் மீல் மேக்கர் வந்து சோயா. பட் அது ஈக்குவலண்ட்டாக உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு பிரியாணி வெஜிடேரியனில் எப்படி பண்ண முடியும்னு யோசித்தேன். அதுதான் மஷ்ரூம் பிரியாணி. காளான் வச்சு பண்ணுறோம். அது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இன்றைக்கி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணிடலாம். அந்த ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி தான் காட்ட போகிறேன். ஐம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்அப். ஸோ மஷ்ரூம் பிரியாணின்றது ரொம்ப ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இந்த மஷ்ரூம் பிரியாணியில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து பாஸ்மதி அரிசிங்க. அது நல்ல குவாலிட்டியாக வாங்கி 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் இந்த மாதிரி ஒரு 1/2 hour to 45 minutes நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த குக்கிங்க்கு முன்னாடி இது ரெடி பண்ணதுனால இப்போ குக்கிங் டைமில் எனக்கு அது ரெடியாக இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த அரிசி வந்து தம் போட்டு முடிக்கிறப்போ நல்ல ஈஸியாக வேகும். அது நல்ல உதிரியாக இருக்கும். அந்த பிரியாணியில் அந்த ரைஸ் வந்து அந்த நூல் மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதோட அந்த மஷ்ரூம் இருக்குது இல்லையா, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மஷ்ரூமில் வந்து நேச்சுரலாக ஒரு பேசிக் ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கிடையாது. ஸோ நம்ம என்னென்ன ஆட் பண்ணி அந்த பிரியாணிக்கு அந்த ஒரு மஷ்ரூமில் அந்த ஒரு பஞ்ச் கொடுக்க போகிறோம், அதான் ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணிடுறது. ஏன்னா நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ எல்லார் வீட்லேயும் அது இருக்கும். இந்த தம் பிரியாணி ஒரு ஈஸி ப்ராசஸாக பண்ணிடலாம். அதனால இன்றைக்கி ஒரு ப்ரெஷர் குக்கரில் தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஆயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பொழுதுமே பிரியாணியில் வந்து ஆயில் குவான்டிட்டி வந்து நீங்கள் எவ்வளோ ஆனியன் போடுறீங்க அது தகுந்த மாதிரி தான் மாறும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் வச்சுருக்கிற ஆனியனுக்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ஆயில் சூடானோடனே எப்பொழுதுமே நம்ம ஆரம்பிக்கிறது இந்த ஹோல் கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, அந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஹோல் கரம் மசாலான்னு சொல்கிற இந்த ஸ்பைசஸ் வந்து ஓரளவுக்கு லைட்டாக சாட்டை ஆகி அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா வர ஆரம்பித்தோடனே கருகிற வேணாம். பட் அது உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் நல்ல சாட்டை ஆகி கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கம்பைண்டாக வரும். அந்த கரம் மசாலான்ற இல்லையா, அந்த ஃப்ளேவர் வந்து வரும். நம்ம வந்து பொடி போடுறதோட நம்ம இந்த மாதிரி ஹோலாக போட்டு பண்ணுறப்போ அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இப்போது ஆனியன், நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஆனியனை நான் அதில் போடுறேன். ஆனியனோடைய பச்சை மிளகா, பிரியாணியில் மட்டும் ரொம்ப ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் இந்த ஆனியனை வதக்கிறப்போ நல்ல ப்ரௌனிஷாக வதக்கிடணும். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து வெரி டிஃப்ரெண்ட். பிரியாணியோட ஒரு முக்கியமான அந்த ஒரு ஃப்ளேவருக்கு காரணம் அந்த ப்ரௌன் ஆனியன் தான். அதாவது கோல்டன் ப்ரௌன்னு கொஞ்சம் அதிகமாக அந்த ஆனியன் வதங்கிறப்ப தான் அந்த ஒரு நைஸ் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அது ஸோ கொஞ்சம் இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எனக்கு வெஜிடேரியனே பண்ணுறீங்க, நான் வெஜிடேரியன் பண்ணுறதில்ல அப்படின்னு. நான் ஒரு வெஜிடேரியனுங்க, நான் ஒரு சைவ பிரியன். அதனால் வெஜிடேரியனில் அவ்வளோ நிறைய டிஷ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எதுக்கு நான் வெஜிடேரியன் போகணும், வெஜிடேரியன்லேயே நிறைய சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னா வெஜிடேரியன் தான் அதை பண்ணணும்னு இந்த சேனல் நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போது வெஜிடேரியன் என்ன பண்ண முடியும் அப்படின்றப்போ வந்து ஓகே, மீல் மேக்கர் இருக்குது, ஒரு வெஜிடேரியனாக ஒரு 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 ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கலாம், மீல் மேக்கர் வச்சு பண்ணலாம். ஏன்னா சோயாவில் பண்ணுறது ஒரு மீட் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் அப்போ நான் நினச்சேன், சரி எதுக்கு, மஷ்ரூம்ன்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து அந்த காளான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் ஃபீலே கிடைக்கும், சரி அதில் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த காளான் பிரியாணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணியிருக்கோம், வதக்கியிருக்கோம். இப்போ அந்த ப்ரௌன் கலரில் ஆனியன், அதோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யூஸ்வலாக வீட்டில் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கார்லிக், பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறத போடுறேன். ஒரு 2 டீஸ்பூன், கொஞ்சம் நிறையவே பூண்டு வேணும்.
இப்போ பூண்டு போட்டாச்சு, நல்லா வதங்கி அந்த ஒரு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போடுறேன். கொஞ்சம் இந்த டைமில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, இந்த ஒரு மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொதித்து குக் ஆகிறதுக்காக. இப்போது நம்மகிட்ட இருக்கிற தெகி சில்லி பவுடர், இது ஒரு டைப் ஆஃப் சில்லி, பிரியாணிக்கு இது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஒரு 1.5 டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர், தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுவோம். இது நல்ல ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அது ரொம்ப கெட்டியாகாமல் கரெக்டாக குக் ஆகணும். அந்த ஆயில் செப்பரேஷன், அதாவது அந்த எண்ணெய் லைட்டாக வெளியில் வரதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரைக்கும் ரொம்ப டைட் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி, ஆனால் நல்லா குக் பண்ணிடுங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த குக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு வருது இந்த கிரேவி, ஆயில் லைட்டாக செப்பரேட் ஆகிட்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அதே மாதிரி புதினா நிறைய போடுறோம், உடம்புக்கும் நல்லது. ஓரளவுக்கு நமக்கு வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற மஷ்ரூம் காளானை உள்ளே போடுறோம். இதில் முக்கியமானது இந்த காளான் வந்து நல்லா வதக்கிடணும். ஏன்னா அதனால தான் அந்த ஆயில் செப்பரேட் ஸ்டேஜில் தான் நீங்கள் போடணும். அந்த மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு, ஆயில் செப்பரேட் ஆயிடுச்சு, அப்போது இந்த மஷ்ரூம் போட்டு நீங்கள் குக் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த அந்த ஒரு ஃப்ரை ஆகி அந்த மஷ்ரூமோட அந்த கன்சிஸ்டன்சி வலுவலுன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ரொம்ப முக்கியம் அது. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம், ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம், 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி இந்த மஷ்ரூம், இந்த காளான் நல்லா வதங்கிருச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி எப்படின்னா, நம்ம அரிசி ஏற்கனவே ஊற வச்சதுனால 1 பங்கு அரிசிக்கு 1.25 பங்கு தண்ணி, அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஊறின அரிசிங்கிறதுனால அந்த அந்த ஒரு ரேஷியோ பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பிரியாணிக்கு. நல்ல அரிசி வந்து கரெக்டாக, அந்த ரைஸ் வந்து நல்ல மணிமணியாக இருக்கும் அது ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் எடுத்து வச்சுருக்கிற அரிசிக்கு 1.25 பங்கு வாட்டரை ஆட் பண்ணுறேன். இது நல்ல ஒரு கொதி இப்போ வந்தோடனே நம்ம இதில் இருக்கிற சால்ட்டு மற்ற டேஸ்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது லைட்டாக கொதிக்குது. இப்போது இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சால்ட்டு மற்ற டேஸ்ட்டு இதெல்லாம் செக் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் அரிசி போட போகிறோம். அரிசி போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா அரிசி உடையிறதுக்கு சான்ஸ் நிறைய உண்டு. ஏன்னா ஏற்கனவே நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம். டெஃபினட்டாக சால்ட் வேணும் எக்ஸ்ட்ரா. ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். சில தக்காளியில் புளிப்பு இருக்கும், சிலதில் இருக்காது. பட் ஜென்ரலாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு எலுமிச்சம் வெஜ்ஜஸ், அதாவது லெமன் வெஜ்ஜஸ் இருக்க எலுமிச்சம்பழத்தை வெட்டி ஜஸ்ட் ஒரு பீஸ், சின்னதாக ஒரு பீஸ் ஜஸ்ட் புழிஞ்சுக்கிறேன். அது அந்த பஞ்சி ஃப்ளேவர் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம சால்ட்டை செக் பண்ணிடுவோம். நம்ம வச்சிருக்கிற அரிசி, ஊற வச்சு நான் வடிகட்டி வச்சிருக்கிற அரிசியை நான் அதில் போடுறேன். அரிசியை போட்டுட்டு ஜஸ்ட் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த அரிசி இதுலேயே ஒரு 75% குக் ஆயிடணும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் தம் போட போகிறோம். ஸோ அது வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். அது ஊற வச்ச அரிசியாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரம் குக் ஆயிடும்.
ஸோ நம்ம தண்ணியும் அதுக்கு தேவையான அளவு தான் போட்டுருக்கனால உங்களுக்கே தெரியும் அது தண்ணி கரெக்டாக அந்த ரைஸ் குக்காகி வரப்போ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம தம் போடலாம். ஸோ இப்போது ஒரு 3-4 நிமிஷத்தில் இந்த அரிசி லைட்டாக குக்காகி கொஞ்சம் கரெக்டாக வருது. இப்போ அப்பப்போ லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. அதாவது வந்து ரொம்ப கிண்டாமே விட்டுற வேணாம், பட் ரொம்பவும் இது பண்ண வேணாம். ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இந்த அரிசி உடையாமல் குக் பண்ணுறது அந்த பிரியாணியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அழகாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த நூல் மாதிரி அழகாக இப்போது குக்காகி வந்திருக்கு. ஸோ இப்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70-75% குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போது குக்கரில் மூடியை போட்டுட்டு இந்த ஹை ஃப்ளேம்லேயே ஜஸ்ட் ஒரு விசில் வந்த உடனே சிம்மர் பண்ணி இன்னொரு விசில். ஸோ அதுதான் ஆக்சுவல் நம்ம தம். ஸோ நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டவ்வை மினிமம் ஃப்ளேமுக்கு வச்சிடறோம். வச்சுட்டு இன்னொரு விசிலுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போது அந்த பிரியாணி ரெடி. நம்ம அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு கார்னிஷ் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் நல்ல ஸ்டீமெல்லாம் செட்டில் ஆனோடனே வெயிட்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த பிரியாணி அழகாக அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு ஈவனாக குக்காகி அந்த அந்த உதிரியாக அந்த நீளமாக அந்த பிரியாணிக்குள்ளே அதே ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போது இதை அழகாக உடச்சிடணும். ரொம்ப கிண்டிடாதீங்க. ரொம்ப கார்னரில் வச்சு லைட்டாக இது பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கார்னிஷ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது கொஞ்சம் புதினா தலை லைட்டாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஆனியனை நான் ப்ரௌன் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நல்லா வறுத்து ஆனியனை இந்த மாதிரி ப்ரௌன் ஆனியன் இதுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்டான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போது அதில் வந்து அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் இந்த பிரியாணியோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து இப்போது இதோட உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பர்ஃபெக்ட். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் ரைத்தா கொடுக்கலாம், இல்லை பகாரா பைகன் அந்த கத்திரிக்காய் கிரேவி அது கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கிரேவிஸ் இருந்தாலும் நம்மளோட கிரேவிஸ் பிளேலிஸ்ட்டில் பார்த்து அதில் நீங்கள் நிறைய பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு பிரியாணியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நமக்கு வெஜ் பிரியாணி பண்ணியிருக்கோம், அதுவும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால நிறைய வீடியோ மிஸ் பண்ணிடுறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.